ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நானாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்த வைல்ட் ராபோட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இப்போ தான் நான் படம் பார்த்துட்டு வந்தேன். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு அனிமேட்டட் ஃபிலிம்ங்க. சரிங்களா? ஒரு கிட்டத்தட்ட டியூரேஷன் வந்துட்டு 1 hour 41 minutes. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன படம் தான். ஒரு ஒரு கம்மியான டியூரேஷனில் எடுத்த படம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லி அனிமேஷன். அண்ட் வந்துட்டு இந்த படம் எனக்கு ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆனிச்சுங்க, சீரியஸாக சொல்ல போனால். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, பொதுவாக சொல்கிறேன், ஒரு அனிமேஷன், அதாவது நம்ம பாஷையில் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கத்துன். சரிங்களா? அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும்னா அனிமேட்டட் ஃபிலிம்னு சொல்லுவோம், அனிமேஷன் சொல்லுவோம், ரியலிஸ்டிக் இமேஜஸ் என்னமோ அந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? டெக்னிக்கல் வாய்ஸ் சொல்ல போனால். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் மூவி சீரீஸ்லாம் எடுத்துக்கிட்டா வந்து கிட்ஸ்க்கு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. கிட்ஸ் தான் போய் பார்க்க முடியும். அடல்ட் போய் என்ன பண்ணிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க. சரிங்களா? நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன், எனக்கு லைஃப் ஆக்ஷன் ஒரு மூவியோட அதுல இருக்க சொல்லப்படுற கதைகளை விட ஒரு அனிமேட்டட் மூவியில சொல்லப்படுற கதை, இமோஷன்ஸ், ஸ்டாரி, ஸ்க்ரீன் பிளேலாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சரிங்களா? சீரியஸா. ஸோ இடையில கூட வந்துட்டு இந்த டிஸ்பிகேபிள் இதெல்லாம் வந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி இந்த மூவி ஃப்ரெஞ்சைஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ஃபீல்ட் த மூவி, அது ஒரு அனிமேட்டட் மூவி தான். அது எப்படி சொல்லுது, அது கிட்ஸ்க்கு அவங்களோட மெயின் ஒரு ஆடியன்ஸே வந்து கிட்ஸ் தான். பிகாஸ் அனிமேஷன் அது அட்ராக்ட், ஒரு அனிமேட்டட் அந்த கத்துன்னு பார்த்து அந்த கலர்ஸ், அதோட ரியலிஸ்டிக் அந்த மூவ்மெண்ட்லாம் பார்க்குறப்போ, ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ வந்து கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் அடல்ட் வந்து பார்க்கணும், பிகாஸ் அது சொல்ற கதை, எமோஷன் அவ்வளோ கனெக்ட் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த வைல்ட் ரோபோட். சரிங்களா? கதை எப்படி சொல்றது, ரொம்ப புதுசா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஒரு ஹியூமனிட்டியோட எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஹியூமனிட்டியோட லவ், ஒற்றுமை. சரிங்களா? ஒரு ஒற்றுமை. இப்ப அந்த கதை வந்துட்டு இந்த காலகட்டத்தை விட, அதாவது மனுஷங்க வாழ்ற காலகட்டம் தான். சரிங்களா? மனுஷங்க தயாரிச்ச உருவாக்குன ஒரு ஹவுஸ் ஹோல், வீட்டு வேலை செய்யற வீட்டு ஆளுக்கு பொதுஜனமா இருக்கிற ரோபோட் உருவாக்கிருக்காங்க. சரிங்களா? ஒரு எல்லா ப்ரோக்ராமும் பண்ணி, சரிங்களா, பேசிக்கான எல்லா ப்ரோக்ராமும், எமோஷனல் அண்ட் லாங்குவேஜ் எல்லா ப்ரோக்ராமும் பண்ணி ஒரு ரோபோட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஹோல் வீட்டுக்கு ஒரு ரோபோட் இருக்கிற மாதிரி அவங்க தயாரிச்சிருக்காங்க. அவங்க மோட்டிவா தான். சரிங்களா? ஸோ அதை டெலிவரி பண்ற வழியில ஒரு புயல் காத்து, எஸ், அதோட பேக் ஸ்டோரி கொஞ்சம் அந்த டைலாக்ல தாங்க சொன்னாங்க. சரிங்களா? பேக் ஸ்டோரி டைலாக் தான் சொன்னாங்க. ஸோ அது டெலிவரி பண்ற வரப்போ அந்த ஷிப் வந்துட்டு புயல் காத்து வழியா அது திசை மாறி ஒரு ஐலாண்டு, சரிங்களா, மனுஷங்களே இல்லாத ஒரு ஐலாண்ட், முழுக்க பல வகை மிருகங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பெரிய ஐலாண்ட்ல போய் கிராஷ் ஆயிடுது அந்த ஷிப்பு. அண்ட் வந்துட்டு அதுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரோபோட்டா தான் இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு ரோபோட், சரிங்களா, அதுல ஒரு ரோபோட் வந்துட்டு அதோட பேர் வந்துட்டு ரோஸ். சரிங்களா? ரோஸ்ன்னு வரும். அது வந்துட்டு டெக்னிக்கா அதுதான் ஹீரோயின், கதையோட லீட் ரோல். சரிங்களா? ஒரு லேடி ரோபோட். சரிங்களா? லேடி தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க இருந்து கிராஷ் ஆயிடுது. சரிங்களா? ஸோ அதோட மெயின் பர்பஸ், அதோட வேலை என்னன்னா, அது ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு அதோட முதலாளியா ஏத்துக்கிட்டு, பாஸா ஏத்துக்கிட்டு, அவங்களுக்கு அதை டாஸ்க் கொடுக்கணும், வீட்டு வேலை அந்த மாதிரி கொடுக்கணும். அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்றது தான் அதோட வேலை. சரிங்களா? ஸோ அங்க வந்த கிராஷ் ஆன அந்த ரோபோட் வந்துட்டு ஐலண்ட்ல வந்துட்டு, ஐ திங்க் ஸ்பாயில் பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கா ஒன்று சொல்லிடுறேன். பேசிக்கா ஹாலிவுட் மூவில வந்துட்டு எல்லாம் ஓப்பனா சொல்லிடுவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அதுதான் வந்துட்டு தியேட்டர்ல பார்க்க சொல்லுவாங்க. அது இதுதான் இல்லைன்னு ட்ரெய்லரை காமிச்சதுங்க. சரிங்களா? ஸோ வந்து அந்த ரோபோட், அந்த ரோஸ், அந்த ரோபோட் வந்து கிராஷ் ஆன ரோபோட் அங்கே ஆக்டிவ் படப்பட்டது. சரிங்களா? தெரியாம இந்த மிருகங்கள்லாம் வந்து பார்க்குவாங்களே, இந்த முயல், இந்த நீர் நாயெல்லாம் வந்து பார்க்குறப்போ தொடுறப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ணி விட்டுரும் அந்த ரோபோட்டை. சரிங்களா? அந்த ரோபோட்டை வந்து பார்க்குறப்போ ஐலாண்ட்ல இருக்கிறப்போ அது மாஸ்டர், அதோட முதலாளி தேட ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு சர்வ் பண்றோமா, உங்களுக்கு சர்வ் பண்றோமா, ஒவ்வொரு மிருகங்கிட்ட போய் கேட்டு இருக்கும். ஸோ அந்த மிருகங்கள்லாம் பார்த்து சில மிருகங்க வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு போவாங்க, சில மிருகங்க பயந்து போவாங்க. சரிங்களா? சில மிருகங்க கலாச்சிட்டு போவாங்க. சரிங்களா? அண்ட் வந்துட்டு அது புது இடம்னால அந்த ரோபோட் வந்து தன்னைத்தானே வந்துட்டு அது ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட சிஸ்டம் வச்சு அங்க இருக்கிற மிருகங்களோட லாங்குவேஜ்லாம் வந்துட்டு அதோட ப்ரோக்ராம் வழியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது. சரிங்களா? இப்போ லிட்டரலி வந்துட்டு அந்த மிருகம் வந்துட்டு என்ன பேசினாலும் அதுக்கு வந்து மனசுங்க பேசுற மாதிரி கன்வெர்ட் ஆகும்.
சரிங்களா. கம்யூனிகேட் பண்ணதுக்காக அது அது சில டைம் டியூரேஷன் சரியா சொல்லல, கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில மாசங்களா, ஸோ ஒரு எத்தனையோ ஃபியூ மந்த்ஸா வந்துட்டு அது ஒரே இடத்துல இருந்து ஒவ்வொரு மிருகத்தோட லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணதுக்காக அது ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கு, செல்ஃப் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா. ஒன்ஸ் அது ஆக்டிவ் ஆனது உடனே எல்லா மிருகங்களும் பேசுறது வந்துட்டு அதனால ஈஸியா வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண முடியும் ஒவ்வொரு மிருகங்கிட்ட. சரிங்களா. ஸோ என்ன வந்துட்டு இப்படி தேடி இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு ரோபோட் வந்துட்டு அந்த ரூஸ்ன்னு சொல்லப்படுற ரோபோட் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி விழுந்து ஒரு வாத்து கூஸ்ன்னு சொல்லுவோம்ல, வாத்துல 2 வகை இருக்கு. இந்த வாத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல. வெள்ளை கலர் வாத்துல அந்த ப்ரௌன் கலரா இருக்கும் அது கூஸ். சரிங்களா. கூஸோட கூடுல வந்து விழுந்து கூஸ் மேல விழுந்து அந்த அந்த அம்மா கூஸ் வந்துட்டு இறந்து போயிடும். சரிங்களா. அப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கூட்டுல இருக்கிற ஒரு முட்டை மட்டும் வந்துட்டு உயிரோட இருக்கும். ஸோ அந்த ரோபோட் வந்து அந்த முட்டையை எடுத்து உள்ளுக்கு அது கருவு இருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்துட்டு பாதுகாத்து வச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ வந்துட்டு ஒன்ஸ் அந்த முட்டை உடஞ்சி வந்தோடனே அந்த கூஸோட பேபி வந்தோடனே முத அதை யாரை பார்க்குதோ, சரிங்க, யாரை பார்த்தாலும் அது அம்மா தான் அதோட அம்மான்னு வந்துட்டு நினைச்சுக்கும். சரிங்களா. ஸோ கண்ணை முடிச்சு பார்த்தோன்னே ரோபோட் தான் கண்ணுக்கு முன்னுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரோபோட் தான் வந்துட்டு தன்னோட அம்மான்னு வந்துட்டு நினைச்சிருச்சு. சரிங்களா. ஸோ ரோபோட்டு மற்ற மிருகங்களாம் கிட்ட பேசும்போது இது ஒரு டாஸ்க், அதை வளர்க்குறது தான் ஒரு டாஸ்க்னு வந்துட்டு ஒரு மிருகம் வந்து சொல்லிடும். ஸோ இதை ஒரு டாஸ்கா எடுத்துட்டு இந்த வாத்தை வளர்க்குறது ஒரு டாஸ்க், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கணும், என்ன வந்துட்டு பறக்க சொல்லி கொடுக்கணும். இதுதான் அதோட மெயின் கோலா இருக்கு, லைஃப் டைம் கோல். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இதுதான் கதையா வரும். ஸோ அந்த வாத்தை எப்படி வந்துட்டு ட்ரெயின் பண்ணுச்சு, எப்படி வளர்த்துச்சு, எவ்வளவு பாசமா வளர்த்துச்சு, அதுங்களுக்குள்ள எவ்வளவு வந்துட்டு ஒரு பாண்டிங் உருவாங்குனுச்சு. ஸோ அந்த பாண்டிங் அழகா காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த ரோபோட் வந்துட்டு திரும்ப அதோட இடத்துக்கு போய் ஆகணும். சரிங்களா. இதுதான் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு திரும்ப இந்த ரோபோட் வந்து அந்த அந்த அதோட ஃபேக்டரிக்கு போனுச்சா இல்லையா என்ன வந்துட்டு கிளைமேக்ஸ் என்ன. ஸோ இதுதாங்க. அதுக்கப்புறம் நீங்க டைட்டில் போய் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமா இந்த படம் வந்துட்டு அடால்ட் பார்க்க வேண்டிய படங்க. சரிங்களா. முக்கியமா கிட்ஸை கூட்டிட்டு போறீங்களோ இல்லையோ, நீங்க ஒரு அடால்ட்டா இருந்தா, சரிங்களா, உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு ஒரு ஐக்கியூ இருந்தா இந்த படத்தை நீங்க போய் பாருங்க. அவ்வளவு ஒரு எமோஷன், ஒரு லெசனுங்க. ஒரு லெசன் சொல்றேன். இப்ப நம்ம சில பேரை பார்த்துட்டு இவன் கிடக்குறான், ஏதோ சாதாரண வேலை பண்ணிக்கிறாங்க, தேவையில்லாத ஒரு வேலை பண்ணிக்கிறக்கான்னு நம்ம நினைச்சுக்கிருப்போம். சரிங்களா. தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணிக்கிறக்கான் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவங்ககிட்ட தான் அப்படி நிற்போம். சரிங்களா. அவன் தேவையில்லாத பண்ணது நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு நாள் ஆபத்துன்னு வரப்போ நம்மளுக்கு தேவைப்படும். அவன் இப்ப தேவையில்லாத பண்ணிக்கிறது. இப்ப யாராச்சுக்கிட்டே நீங்க அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா, தேவையில்லாத பண்ணிக்கிறக்க கலாச்சிக்கிட்டீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. கடைசியில நீங்க அவங்க கிட்டே உதவி கேட்கற நிலைமை உங்களுக்கு வரும். அதுதான் வந்துட்டு அந்த படத்துல ஒரு பர்டிகுலரா ஒரு மெயின் சீனா வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்குங்க. எனக்கு சில கட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இமோஷன் ஆகி அழுக வந்துருச்சு எனக்கு. காட்டுல மிருகத்தோட ஒரு அதோட குணம் ஒண்ணு இருக்கு. மிருகமே சொல்லிக்கும், என்னோட குணம் வந்துட்டு இதை அடிச்சு சாப்பிடுதான், வேட்டையாடு சாப்பிடுதான், ஒரு விஷயத்த கொண்டுதான் நான் சாப்பிடணும். சரிங்களா. அதுதான் வாழ்க்கை. பட் ஒரு ஆபத்துன்னு வரும்போது எல்லா மிருகங்களும் ஒண்ணு செஞ்சிச்சிங்கன்னா எல்லா மிருகத்தையும் நம்ம காப்பாற்ற முடியும். அப்படின்னா அது ரொம்ப அழகா ஒரு மிருகத்துக்குள்ள ஒரு யூனிட்டியை கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது ஒற்றுமையை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த ரோபோட்டும் இந்த மிருகங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்துச்சு. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த எமோஷனலை அவ்வளவு அழகா எலிவேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க. வழக்கம் போல சொல்ற மாதிரிதான் ஹாலிவுட்டோட சிஜி அந்த ரியலிஸ்டிக் இல்ல, அது அனிமேஷனோட அந்த ஸ்ட்ரக்சர் சொல்றேன். அது குவாலிட்டி அஃப்கோர்ஸ் பெட்டர், சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு கடலோட அலை, சரிங்களா, அலை கூட அதுல இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அலை போயிட்டு வரப்போ அது கூட அவ்வளவு டீட்டெயிலா காமிச்சிருந்தாங்க. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு பெருசா பிசுறு தட்டின மாதிரி கிடையவே கிடையாதுங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. ஹாலிவுட்காரன் அனிமேட் மூவி எடுக்கிறதுல கில்லாடிதாயா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அந்த எமோஷன், மனசுங்க கிட்ட இருக்கிற ஒரு எமோஷனை அந்த மிருகங்கிட்ட நம்ம கொண்டு வந்தோம்னா, அந்த லவ்வை கொண்டு வந்தோம்னா ஒரு ரோபோட் கொண்டு வருதுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பாக்குறப்போ மனசுங்களா நம்மளாம் என்னடா இது 6 அறிவு வச்சுக்கிட்டு நம்மளே வந்துட்டு ஒரு ஏற்றத்தாழம் பார்த்துக்கிட்டு, ஜாதி மதம் பார்த்துக்கிட்டு, ஆம்பளை பொம்பளைன்னு பார்த்துக்கிட்டு, நீ மேல நான் கீழே அப்படின்னு வந்துட்டு பிடிச்சு பேசிட்டு இருக்கோம்.
நமக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லை. அது நினைக்கிறப்ப உண்மையிலே கேவலமா இருக்கு. பட் இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டியது. அவ்வளோ அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பெட்டரா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த படத்தை வந்துட்டு ஒன் டைம் பாக்குறப்ப உங்களால நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு இப்போ மலேசியால நான் பார்த்தனால வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் கீழே வந்துட்டு சப்டைட்டில் வந்துட்டு மலையில போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் எனக்கு பாதி புரியாது வந்துட்டு சப்டைட்டில் பாக்குறப்போ விஷுவலா நான் வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த கதைக்கிட்ட நான் ரொம்ப கனெக்ட் ஆனேன். ஃபோனுக்கும் நான் யூஸ் பண்ணவே கிடையாதுங்க, அவ்வளோ கனெக்ட் ஆனேன். ஸோ அதனால என்னையே அறியாம கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் வந்து எனக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 1 hour 44 minutes வந்துட்டு 41 minutes வந்துட்டு உங்களுக்கு லேகே தெரியாதுங்க. எஸ், எங்கேயுமே லேக் தெரியாது. பட் சில பேக் ஸ்டோரிலாம் வந்துட்டு டைலாக்ல டெலிவர் பண்ணியிருப்பாங்க, கன்வே பண்ணியிருப்பாங்க விஷுவல் இல்லாம. அதை நீங்க இதெல்லாம் வழக்கம் போல எல்லா ஹாலிவுட் மூவில எல்லா மூவிலையும் இருக்கிறதாங்க. டைம் காரணத்தினால வந்துட்டு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு வைக்க முடியாம பேக் ஸ்டோரியா வந்துட்டு டைலாக் மூலியமா வந்துட்டு டெலிவரி பண்ண பார்த்திருப்பாங்க. இதுல வந்துட்டு ஒரு மாதிரி லேக் இல்லாம செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த 1 hour 44 seconds வந்துட்டு மினிட்ஸ் வந்துட்டு 1 hour 41 minutes வந்துட்டு உங்களுக்கு லேகா இருக்கிற மாதிரி சத்தியமா தெரியாது. சில ரொம்ப இடத்துல செம்ம ஃபண்டா இருக்கும், செம்ம சிரிப்பு வரும் உங்களுக்கு. அதுல உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு அந்த கன்வே ஆத விதம் உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுச்சுன்னா இந்த காமெடி சென்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகுங்க. எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நல்லா சிரிச்சேன். சரி, சில இடத்துலலாம் வந்துட்டு செம்ம நக்கலா இருந்துச்சு, ஸோ கலாய்க்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ லெசன்ஸ், ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசக்கூடாது, ஒருத்தவங்க வந்துட்டு விதைக்க கூடாது. ஆபத்துன்னு வரும்போது மற்ற நேரத்துல நம்மளே அழிச்சுக்கிறோம், சண்டை போடுக்கிறோம், அது வேற. பட் ஆபத்துன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்தினா தான் எல்லாரும் உயிரோட இருக்க முடியும். சரிங்களா? அப்பதான் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்க முடியும் மறுபடியாச்சும். அப்புறம் எல்லாரும் செத்து போனா யாருமே யாருக்கிட்டயும் சண்டை போட முடியாது, அழிஞ்சது ஒத்துமொத்தமா அலையும். அதை அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி. பட் நம்மளுக்கு 6 அறிவு இருக்கு, நம்மளே என்னத்தான் வந்துட்டு என்ன பெருசா பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப மிருகங்கிட்ட சொல்லி என்ன இருக்கு? பட் இப்ப மிருகங்கள்லாம் எவால்வ் ஆகி அதுங்களுக்கும் அறிவு வந்து மிருகங்க மனுஷங்களை காப்பாத்துது ஆபத்தான நேரத்துல. இவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் வந்துட்டு ரொம்ப இடத்துல இந்த படத்துல காமிச்சிட்டே இருந்தாங்க. இந்த லெசன்ஸ் இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா டேக்அவேன்னு சொல்லிட்டு போனா வந்துட்டு லெசன் நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. எமோஷனல் அந்த அன்பு பாசம்லாம் எக்கச்சக்கமா இருக்கு படம் ஃபுல்லா. அண்ட் வந்துட்டு மூவி இந்த ஃபிலிம்ஸ்லாம் அந்த அனிமேட்டட் லவராக இருந்தீங்கன்னா விஷுவல் வைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். காமெடி சென்ஸ் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு, செம்ம ஃபன்னா இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. லேக் தெரியாது, கொஞ்சம் நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துச்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல கிளைமேக்ஸ் வரும் செம்மையா இருந்துச்சுங்க. சரிங்களா? இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க பார்த்துட்டு தாராளமா பார்த்துட்டு வாங்க. படம் வந்துட்டு கண்டிப்பா அனிமேட்டட் தான், கிட்ஸை கூட்டு போனோம் அப்படி நினைக்காதீங்க. இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா அடல்ட் ஆனதும் சரி, கிட்ஸ் ஆனதும் சரி, முக்கியமா அடல்ட் பார்த்தே ஆகணும் அந்த படத்தை. சரிங்களா? தயவு செய்து டைமை ஒதுக்கி போய் பார்த்துட்டு வாங்க. செம்ம ஃபன்னா இருக்கும், நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கும். ரிலாக்ஸ்டா ஃபோன் நீங்க யூஸ் பண்ணாம இந்த படத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு கிறிஸ் சாண்டர்ஸ். ஸோ அவர் நிறைய படத்துல வந்துட்டு கோ ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய, அதாவது அனிமேஷன் மூவிக்கெல்லாம் வந்துட்டு ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட வரிசையில ஒரு டைரக்ஷன்ல த வைல்ட் ரோபோட் ரேட்டிங் வந்து கண்டிப்பா நான் வந்துட்டு 10/10 தான் நான் கண்டிப்பா கொடுப்பேன். அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரிங்களா? கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா செகண்ட் டைம் தேர்ட் டைம் கூட நான் வந்து பார்த்துட்டு வருவேன், டைம் கிடைச்சா. ஸோ இதுதான் என்னோட இந்த வைல்ட் ரோபோட்கான மூவிக்கான தமிழ் மூவி ரிவ்யூ. ஸோ யாரெல்லாம் இந்த வைல்ட் ரோபோட் நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களோ உங்க தாட்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்க கிட்ஸும் நீங்களும் வந்துட்டு போய் பாருங்க ஒன்னா சேர்ந்து. சரிங்களா? ஸோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஸோ ரெக்கமெண்டட் கிடையாதுங்க, மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். சரிங்களா? ஸோ இதை சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ see you next video. Until then, signing off you. I'm Naveen. See you. Take care. Bye.